இன்னைக்கு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பிரதமர் அவர் இந்த நாட்டுடைய பிரதமராக பேசவில்லை, ஏதோ தேர்தலுக்காக பேசுவது போல எதிர்கட்சிகளை எல்லாம் சாடி பேசக்கூடிய அளவிற்கு அந்த மசோதாவை தோற்கடித்ததால் அவ்வளவு நொந்து போயிருக்காங்க அவங்க. ஆனா உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க சொன்னது மகளிருக்கான மசோதா கொண்டு வரேன். மகளிருக்கான மசோதா கொண்டு வரணும்னா இப்ப 543 பேர் இருக்காங்க நாடாளுமன்றத்துல. அதுல 33% கொடுத்தால் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 543ல 33% பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடு செய்யுங்கள். சட்டமன்றங்களிலே அதே மாதிரி இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலேயே இடஒதுக்கீடு செய்யுங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. தலைவர் கலைஞர் காலம் தொட்டு நாம் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். ஆனா இவங்க கொண்ட வந்த அந்த மசோதா என்னன்னா, மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறேன். ஆனா எப்படி கொடுப்பாங்க? இருக்கக்கூடிய 543 850 மாத்திருவாங்களாம். நம்ம இங்க ஒரு பாத்திரம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, இதுல பாதி கொடுன்னா அவங்க நான் பெரிய பானையை வச்சு பொங்கி அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேங்கிறாங்க. அந்த 850 என்ன பண்ணுவாங்க? அந்த 850ல அதிகமான எம்பிக்களுடைய எண்ணிக்கை வட மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஹரியானா, சத்தீஸ்கர் இதுக்கெல்லாம் போகும். ஆனா தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் சொல்லுச்சு இல்லையா, இந்த நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, 2 குழந்தை மட்டும் பெத்துக்கோங்க. அதை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள், பெண்களுக்கு கல்வியை அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள். அதனால இன்று எல்லார் வீட்லயும் நம்ம வீட்டுல 2 குழந்தை இல்லையா, இல்லைன்னா 1 குழந்தை. நம்முடைய மக்கள் தொகை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு எம்பிக்கள் இப்ப 39 எம்பிக்கள் குறைக்கப்படும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் அதிகம் பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் ஏத்துவாங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு மசோதா, அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தக்கூடிய ஒரு மசோதா கொண்டு வந்தாங்கன்னா, நம்முடைய மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஓட்டு போடாத மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இதுல இருந்து 1 ஓட்டு கூட அவங்களுக்கு தேவைப்படாது. அது இல்லாம அவங்களால எதை வேணும் எந்த சட்டத்தையும் மாற்ற முடியும். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கொண்டு வந்தது மகளிர் மசோதா இல்லை, கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதா. கொண்டு வந்தது உண்மையிலேயே கொண்டு வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு எதிரான மசோதா. ஆனா அதுக்கு ஒரு வேஷம் போட்டு கொண்டு வந்தாங்க, மகளிர் மசோதா அப்படிங்கிறது. அந்த வேஷத்தை கலைத்த பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உண்டு. முதல் தோல்வி அவங்க எதிர்பார்க்கல. அதனாலதான் பிரதமர் தொடர்ந்து மகளிர் மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னு பிரதமர் சொல்லட்டும், பரவாயில்ல, அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு பச்சையாக துரோகம் செய்யக்கூடிய ஒரு மசோதாவை நாம் நிராகரித்திருக்கிறோம். அதுக்கு கண்டனம் யார் தெரிவிக்கிறது? வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னால் பரவாயில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நம்முடைய எண்ணிக்கை குறைந்தால் பரவாயில்லை. அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள், அதிமுக, பிஜேபி யாராவது இங்க வந்தா நம்மளை கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தா நீங்க கேளுங்க, ஏன் 543ல ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேளுங்க. 33% கொடுக்குறேங்கிறீங்கல்ல, இருக்கிறத கொடு. இல்லாத ஒன்ன கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நம்ம புரிஞ்சுக்கணும், 2 கண்ணு. ஒண்ணு மாநில உரிமைகள், இன்னொன்னு மகளிரோட இடம் உரிமைகள். அதுல ஒரு கண்ணை பார்த்துக்கிற, கண்ணாடி போட்டு தரேன், ஆனா இன்னொரு கண்ணை எடுத்து விடுவேன்னா அதுக்கு ஏமாறக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை 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 என்பதை அவர்களுக்கு நீங்க பாடமா சொல்லி தரணும். இந்த வந்து கேட்பாங்கல்ல ஓட்டு, கேளுங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றீங்கன்னு கேளுங்க. மழை வெள்ளம் புயல் வந்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருக்கீங்கன்னு கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறீங்கன்னு கேளுங்க. மோடி வீடு மோடி வீடுன்னு போட்டுக்கிறீங்கல்ல, எவ்வளவு காசு கொடுக்குறாங்க? 39% தான் ஒன்றிய அரசாங்கம் மோடி ஆட்சி கொடுக்கக்கூடிய பணம் மோடி வீட்டுக்கு. மீதி 69% கொடுப்பது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின்.